ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, நம்மை இப்படி தனியாக கதறிவிட்டு கொண்டிருக்கிறார்களே, யாராவது என்ன ஆயிற்று, ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய், எல்லாம் சரியாகிவிடும் என்று ஆறுதல் கூற மாட்டார்களா என்று தவித்து கொண்டிருக்கிறாய். தங்கமே, இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல. காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நான் உன்னைத்தான் குறிப்பிடுகிறேன். எல்லா கர்ம வினைகளையும் தீர்த்து இப்பொழுது அம்மாவே தஞ்சம் என்று என்னிடம் சரணடைந்துள்ளாய். உனக்கு எதற்காக இப்படி ஒரு கஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது? குழம்பி தவிக்கிறாய். அமைதியாக நாம் உண்டு நம் வேலையுண்டு என்றுதானே இருக்கிறோம். பின்பு எதற்காக இப்படி ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வருகிறது என்று புலம்பித் தவிக்கிறாய். தங்கமே, இன்னும் சில கர்ம வினைகள் கழிக்க வேண்டி உள்ளது. இப்படி கஷ்டங்களை அனுபவித்து பொறுமையாக அதை கடந்து வந்து எஞ்சியுள்ள அத்துணை கர்ம வினைகளையும் நீக்கி நீ புனிதமடைவதற்காகவே இந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஒன்றை மற்றும் நினைவில் வைத்துக்கொள். எவர் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது என்னை சரணாகதி அடைந்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு பிறவி பயன் நிச்சயம் கிடைக்கும். ஒன்று யோசித்தாயா தங்கமே? எவர் ஒருவருக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ அவர் தெய்வத்தை நினைப்பதை விட கஷ்டத்தில் இருப்பவர்கள்தான் தெய்வத்தை அதிகம் நினைப்பார்கள். அவர்களை தேடித்தான் தெய்வமும் நெருங்கி வரும். இது யதார்த்தம்தானே? கஷ்டத்தில் இருப்பவர்கள் தெய்வத்தை கரம் கூப்புவதை விட நல்ல ஒரு சந்தோஷத்தில் இருப்பவர்கள் சிறிதளவுதான் தெய்வத்தை நினைப்பார்கள். நீ அதிகமாக என்னை நினைக்க நினைக்க நான் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று புரிந்து கொள். நான் உன்னுடனேயே இருக்கிறேன். ஏனால் நீ வார்த்தைக்கு வார்த்தை ஓம் சக்தி, அம்மா, தாயே, மாரியம்மா, முத்துமாரி, சமயபுரத்தாளே என்று என்னைத்தானே அழைத்து கொண்டிருக்கிறாய். நாள் முழுவதும் என் நாமம் சொல்லி அழைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை விட்டு நான் எங்கே செல்வேன்? கவலைப்படாதே, இந்த கஷ்டத்தையும் உன்னை கடக்க வைப்பேன். நான் உன்னுடன் தான் சதா சர்வகாலமும் குடிகொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு பொறுமையாக கஷ்டத்தை கடந்து வா. உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் உன்னை விட்டு நான் விலகிச் செல்ல மாட்டேன். தங்கமே, அம்மா கூறுவதை சத்திய வாக்காக எடுத்துக்கொள். நான் உனக்காகத்தான் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறேன். நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு துணையாய் இருப்பேன். உன்னை சுற்றிதான் இருப்பேன். கடந்து போனதை நினைத்து கவலைப்படாதே, அது திரும்பி வராது. எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என் குறிக்கோள். அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வை வளமானதாகவே அமையும். இது என் சத்திய வாக்கு. கண்ணை துடை, முகத்தில் புன்னகையை வை. சிரித்த முகமும் செந்தாமரையுமாய் இருக்கும் என் பிள்ளை வீட்டில் நான் என்றும் நிரந்தரமாக குடியிருப்பேன். அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே, அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.